புறபலந்தனை தேடியலை ஐயோ அன்னவர் தன்னை தேடி இந்த அடையாவில் அழைக்கின்றேனே காசிநாதா கங்காதரா ஐயோ கன்னியால் உமையால் போதும் கனிந்து கொண்டேன் காசிநாதா 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 இந்நகர் தனித்து பாழ தனித்து வாழ்க ஏனோ மனம் பொறுக்கவில்லை ஐயோ சிவமே ஐயோ இன்னகர் தனித்து வாழ எங்கு சென்று தேடிடுவேன் எந்த எங்கு சென்று தேடிடுவேன் எந்த உயிர் மலை பந்தமுள்ள மணிகதரே பந்தமுள்ள மணிகதரே பத்துலவ வீதி சென்றேன் ஐயா எங்கு சென்று தேடிடுவேன் எந்த உயிர் மலை
துளவி வந்து எங்கு நிறைந்த இறைவா விளையாடல் நல்லவர்களுக்கெல்லாம் துன்பம் வந்து அல்லல் படும்போது நீ கல்லாக காட்சி அளிப்பது முறையா நீதியா இல்லை தருமா நீதிக்கெல்லாம் நிலத்தந்தும் நேர்மைக்கெல்லாம் உயிர் தந்து உலகாண்ட எனதர் புறமானை சொல்லை வைத்து மாமுனிவர் மண்ணை பறித்தார் மனதை மக்களெல்லாம் விற்கும்படி செய்தார் சக்கரவர்த்தி மைந்தருக்கு ஒரு நாவினால் போட்ட கடனுக்காக மனைவியை பிரிந்து மகனை பிரிந்து அவர்களெல்லாம் பிரிய வைத்தார் இறைவா பற்றலை காக்கும் பரம தயாளா வெண்ணகை தூக்கி விஷத்தை உண்டா விமல தேவா எங்கள் கோலத்தை உங்கள் கண்ணால் பார்க்க வேண்டும் ஐயா நித்த நித்த மாறினாலும் அவர் புகழ் என்றைக்கு மாறாமல் இருக்கணும் ஐயா நித்த நித்த மாறுகின்றது எத்தனையோ நித்த நித்த மாறுகின்றது எத்தனையோ நினைத்ததில் நடந்ததும் எத்தனையோ நித்த நித்த மாறுகின்றது எத்தனையோ நித்த மாறுகின்றது எத்தனையோ நினைப்பதுதான் நடப்பதுதான் எத்தனையோ நித்த மாறுகின்றது எத்தனையோ போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ போட்டு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ கொண்டை குறியும் தவறி போனவர்கள் எத்தனையோ நித்த மாறுகின்றது எத்தனையோ கதையில் பாதி நடக்கும் முளைத்தது வேறு செடி முளைத்தது வாழும் கனவில் வாழும் வாழ்வையிலே இருந்தது சுருப்பிழைத்த நிலத்தில் வேறு செடி முளைத்தது காதல் கதையில் பாதி நடக்கும் தந்தை உயிர் தான் இருந்த இனத்தில் வந்தது தங்கையுயே தான் இழந்து இடத்தில் இருந்ததோ அவர் அங்கும் எங்கும் ஒன்றாய் வந்து மயங்கிக்கின்றது அவர் அங்கும் எங்கும் ஒன்றாய் வந்து மயங்கிக்கின்றது மித மாறுகின்றது எத்தனையோ நிலைப்பதிலே நடப்பதுதான் எத்தனையோ நித்த மாறுகின்றது எத்தனையோ அங்கே துணைக்கு வந்து துயர் துடைக்க யாரும் இளமை துள்ளி எழுந்து நின்று காதல் கொண்டது அன்று துணைக்கு வந்து துயர் துடைக்க யாரும் காசி முதல் கங்கை வரை அழகிறேன் நிலத்திலங்கு வந்தது காசி முதல் கங்கை வரை அழகிறேன் என் மன்னர் முகம் காணாமல் நாடினேனையா என் மன்னர் முகம் காணாமல் வாடினேனையா
மாறுகின்றது எத்தனையோ தனிக்கொடியால் நடக்கலாண்டு தனித்தது போன்று என்று துணைக்கு வந்து துயதுடைக்க நின்றது போன்று உலகில் வந்து உயர்வுடைக்க நின்றது உண்டு தனிக்கொடியால் நடக்கலாண்டு தனித்தது போன்று என்று துணைக்கு வந்து துயதுடைக்க நின்றது போன்று இதற்கு தான் என்று சொல்லி யார் நினைப்பதோ இதற்குதான் என்று சொல்லி யார் நினைப்பதோ அது எங்கு வந்து முடியும் என்ற யாரோ படி எங்கு வந்தே முடியும் என்ற யாரோ மிக்க மாறுகின்றது எத்தனையோ என்று நினைத்ததிலே நடந்ததோ எத்தனையோ மாறுகின்றது அந்த ஒழித்து காலகண்ட பாவார் என்னும் முனிவருக்கு சொந்தமாக பணிபெற்றோம். தரகரி என்ன கூறினார்? அட்டே அரசேந்திரா, எனக்கு தரகு சம்பளம் 14,000 கேட்டார். ஆம் சுவாமி, நாடு இழந்து நகரெல்லாம் இழந்து கொண்ட மனைவியும் பெற்ற பிள்ளையும் இருக்க வீதி வீதியாக அக்கம் பக்கத்தில் கேட்டபோது காசிமா நகரில் இருப்பதாக அந்த நல்ல உள்ளத்தையும் தன் ஆரம்பித்து பிரதாரமிக்காத தெய்வத்தையும் ஒருமுறை காசிமா நகரில் நான் தேடி வருகிறேன். ஐயா, தேடி வருகிறேன். காசியில் வாழ்கின்ற பெரியோரு தாய்மாறு, காசியில் வாழ்கின்ற பெரியோரு தாய்மாறு அண்ணனை பார்த்தீர்களா? அரிசதிர மன்னரை பார்த்தீர்களா? காசியில் வாழுகின்ற பெரியோரே தாய்மாரே அண்ணனை பார்த்தீர்களா? அரிச்சந்திர அண்ணனை பார்த்தீர்களா? காசி வந்தார் காமினி மாதவிக்கு கடனை தந்தார். மாமுனி கடன் தீர்க்க காசி வந்தார் காமினி மாதவிக்கு கடனை தந்தார். தவணை தவறாமல் கடன் கொடுத்தார் என்று காசியில் பார்க்கின்ற பெரியோரே தாய்மாரே அண்ணனை பார்த்தீர்களா? அரிசதிர மன்னரை பார்த்தீர்களா? மன்னம் துடிக்கின்றது மன்னரை காணகங்கள் பார்க்க மனம் துடிக்கின்றது, அவர் முகம் காண துடிக்கின்றது. பார்க்க மன்னம் துடிக்கின்றது எங்கள் மன்னரை காணகங்கள் அழகின்றதோ.
காணவில்லை இரவும் பகல் அலைந்தும் காணவில்லை காசிகள் பார்க்கின்ற பெரியோராய் மாறி அண்ணனை பார்த்தீர்களா ஹரிச்சந்திர மன்னரை பார்த்தீர்களா ஹரிச்சந்திர பார்த்தீர்களா ஆலயங்கள் தோறும் ஆர்கால பூசை நடத்துவமே அதற்கெல்லாமா இதழை மறுமக்களுக்கு அன்னச்சத்திரம் நாம் கட்டி வைத்தோமே அதற்கெல்லாமா இதழை மறுமக்களுக்கு குழியை குறைத்தோமா குறமரக்கால் இட்டோமா வந்தவர்களுக்கெல்லாம் மாறி மாறி வழங்கியதற்காக இறைவா எங்களுக்கு எப்படியெல்லாம் சோதித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டாண்டு காலம் அடுத்து புரண்டாலும் மாண்டார் ஒருபோது இடத்துக்கு வரமாட்டார் அன்னமிட்ட கைகளுக்கும் அன்பு செய்த கரங்களுக்கும் எங்களுக்கு இப்படியெல்லாம் சோதிக்க வேண்டும் அதற்குத்தான் ஒத்தையிடை பாதையிலே இந்த சனம் ஒரு சனம் தொங்கையிலே என்று அமைப்பினோம் ஒத்தையடி பாதையிலே ஒரு சனம் தொங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோடு உசிறு உசிறு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோடு மனசு ஒத்தையடி பாதையிலே ஒரு சனம் தொங்கையிலே ஒத்தையடி பாதையிலே ஒரு சனம் தொங்கையிலே ஒத்தையா போகுதம்மா என்னோட உசுறு உசுறு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோட மனசு வீட்டுக்குள்ள கனவாடு வாழ்ந்தவல்ல பெட்டியில் பணத்தை வைத்து வெறும் ஓட போட வந்தா கட்டியதோ வீட்டுக்குள்ள கனவாடு வாழ்ந்தவல்ல பெட்டியில் பணத்தை வைத்து பெரும் கூட்ட போட்ட வந்தா படித்திட்ட கருவத்தினா பண்பாடு மறந்ததம்மா எல்லாம் பண்பாடு மனிதருமா படித்திட்ட கருவத்தினால் பண்பாடோ மறந்ததம்மா பண்பான மனிதர்கள் வாழுகின்ற ஒரு இது பாசமுள்ள மனிதர்கள் வாழுகின்ற ஒரு இது ஒத்தையடி பாதையில் ஒரு சனம் தொங்கையில் ஒத்தையா போகுதம்மா என்னோடு உசிரும் உசிறு வெத்தலை போல் வாடுதம்மா என்னோடு மனசு என்னோடு புதப்பொழி அறப்பொழி கிராமத்தில் குடியிருக்கும் தெய்வம் அம்மா மக்கள் குறை தீர்க்க வேண்டும் ஆவில கோயல்கிறோம் மக்கள் குறை தீர்க்க வேண்டும் ஆவில கோயல்க வேண்டும் சடங்கள் எல்லாம் தூட வேண்டும் சங்கடங்கள் நேர வேண்டும் சடங்கள் எல்லாம் கூட வேண்டும் சங்கடங்கள் தீர வேண்டும் சங்கரன் தேவியரே ஐயா எங்கள் முனீஸ்வரர் சங்கரன் தேவியரே ஐயா எங்கள் தர்ம முனீஸ்வரர் ஒத்தையடி பாதையில் ஒரு சனம் தொங்கையில் ஒத்தையா போகுதம்மா என்னோடு வித்தலை போல் வாடுதம்மா என்னோடு மனது மண்ணாசை பிடித்தவர் தான் வழக்கோட்டை அமைத்தவர் தான் பின்னாசை கொண்டவரோ பேராசை பிடித்தவர் தான் ஆசை கொண்ட மனிதனே வாழ்வுண்டு ஆசை படுவதிலே வாழ்வதுண்டு அண்ணாசை பிடித்தவர் தான் வழக்கோட்டை
அமைத்தவர் தான், பெண்ணாசை கொண்டவர் தான், பேராசை பிடித்தவர் தான். பாடுபட்ட நேர்மையில் பல பேரும் போட்டிடுவார். பாடுபட்ட நேர்மையில் பல பேரும் போட்டிடுவார். பையந்தமிழ் காவியத்தை எடுத்துரைத்தேன் காளிமுத்து, பையந்தமிழ் காவியத்தை எடுத்துரைத்தேன் காளிமுத்து. ஒத்தையடி பாதையில ஒரு சனம் துங்கையில் ஒத்தையா போகுதம்மா என்னோடு உசிரும் உசிறு, வித்தலை போல் வாடுதம்மா என்னோடு மனது, இறைவா என்னோடு மனது, திலகம் என்னோடு மனது. உலகத்தில் பணம் இருந்தால் மதிப்பார்கள், பணம் இல்லை என்றால் நாமையெல்லாம் குப்பையிலேயே தள்ளி விடுவார்கள். வசதியோடு இருந்தால் இவர் எங்கள் பெரியப்பா, இவர் எங்கள் சித்தப்பா என்று கூறுவார்கள். வசதி இல்லாமல் போய்விட்டு ஒரு டீ கடைக்கிட்ட நின்றால் இவர் யார் என்று தெரியுமான்னு கேட்டால் இவர் யார் என்றே எங்களுக்கெல்லாம் தெரியாது என்று சொல்ல முடியும். அதுக்குத்தான் பணத்தை பஞ்சையிலும் குணத்தை குப்பையிலும் வச்சு விட்டார்கள். இங்கு சத்திய விருத்தியாக வேடுதானி எடுத்துக்கொண்டிருக்கோம் அன்பப்பா மதுரை நாடக நடிகர் சங்க பொருளாளருமாகிய எஸ்பி கோட்டை அப்பா காளிமுத்து அவர்களுக்கு விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை பூத்தி கௌரவப்படுத்தப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போற்றி பெருமைப்படுத்திய கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் தம்பி நாடக அமைப்பாளர் அவர்களுக்கும் என் சார்பாகவும் என் தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நான் சார்ந்திருக்கும் சென்னை தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாகவும் நன்றியும் நன்றி கலந்த வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு பாசமிகு நமது உலகமெல்லாம் புகழ் பரப்புகின்ற மாயகுலம் மாதவன் தம்பி சார்பாகவும் நன்றி நன்றி கலந்த வணக்கம். பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவர் மனிதர் இல்லை, பிழைக்கும் மனிதர் இல்லை. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவர் மனிதர் இல்லை, பிழைக்கும் மனிதர் இல்லை. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே பேச மனிதர் கூட்டாலும் தப்பாது. ஒன்றும் தெரியாளானாலும் பணம் இருந்தாலே அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பாதே. அவனை உயர்த்தி பேச மனிதர் கூட்டம் நாளும் தப்பாது. என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத, என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளை, என்ன அறிவு இருந்துட்டாலும் பணம் இல்லாத ஆளை உலகையன் வந்தாலும் மனிதரா மதிக்க மாட்டானே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவர் மனிதர் இல்லை, பிழைக்கும் மனிதர் இல்லை. பணத்துக்காகத்தான் பணம் அகன்று விட்டால் புகழ்ந்த கூட்டம் இகழும் உண்மைதான். ஆளையாளும் புகழ்வதெல்லாம் பணத்துக்காகத்தான், பணம் அகன்று விட்டால் புகழ்வதெல்லாம் இகழும் உண்மைதான். ஏழ்மை நிலை யாரும் ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை, ஏழ்மை நிலை வந்தால் நேசர் யாரும் இல்லை. இதை எண்ணி பார்த்து நடக்காத பணம் பந்தியிலே உணவுப்பையிலே அதை பார்த்து அறிந்து நடக்காதவர் மனிதர் இல்லை, பிழைக்கும் மனிதர் இல்லை.
நிலை தானந்தா ஒழுங்குவார்கள் நிலையடைந்தோ நிறைய பேர்கள் உண்டு அது உனது நிலை உணர்ந்த பெண்கள் ஒழுங்குவார்கள் கண்டு நாள் முடிந்த நிலையடைந்தோ நிறைய பேர்கள் உண்டு அவர் உனது நிலை தானந்தா ஒழுங்குவார்கள் கண்டு மன்னார் அவரை மதித்தமே துணியுமே கொண்டு நாய் அவரை மதித்தனேயும் துணிவுமே கொண்டு அவரை மதித்தனேயும் துணிவுமேயும் கொண்டு உலக சென்ற நாளும் மனிதராக மதிக்க மாட்டாரே பணம் பந்தியிலே குடக்குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காத மனிதரில்லை பிழைக்கும் மனிதரில்லை பணம் பந்தியிலே குடக்குப்பையிலே எத்தனையோ சத்தங்கள் கேட்கலாம் அந்த கொட்டு சத்தம் கோக்கும் ஊரை சனம் கொடுமப்பாங்க கொட்டு சத்தம் கேட்குமாப்பா கோடி சனம் கொடுமப்பா வாழ்ந்த கதை எடுத்து சொல்லி வந்து முட்டி அழுகும் அப்பா வந்து முட்டி முட்டி அழுகும் அப்பா கொட்டு சத்தம் கேட்கும் அப்பா கோடி தனம் போடும் அப்பா வாழ்ந்த கதை எடுத்து சொல்லி வந்து முட்டி அழுகும் அப்பா வாழ்ந்த கதை எடுத்து சொல்லி வந்து முட்டி அழுகும் அப்பா கொட்டு சத்தம் கேட்கும் அப்பா ஓடி ஜனம் கூடும் அப்பா பட்டி உன்னை தூக்கிக்கிட்டு பாலை வழி போகையில தூக்கிக்கிட்டு பாலை வழி போகையிலே பட்டு உன்னை தூக்கிக்கிட்டு பாதை வழி போகையில இந்த பாவி போய் மடிந்தால் எந்த போய் சேருமப்பா இந்த பாவி போய் மடிந்தால் என்று ஒளி பேசுமப்பா கொட்டு சத்தம் செய்திருந்தா செய்திருந்தால் நாடு உன்னை பற்றும் அப்பா இல்லாத செய்திருந்தா என்ன நம்ம பேசும் அப்பா இல்லாத செய்திருந்தா என்ன நம்ம பேசும் அப்பா கொட்டு சத்தம் கேட்கும் அப்பா கோடி ஜனம் கூடும் அப்பா இதுவரை பொண்ணல்ல எத்தனைய சொந்தமப்பா வரை உள்ளதெல்லாம் எத்தனைய சொந்தமப்பா இதுவரை பின்னால எத்தனைய சொந்தமப்பா இனிமேல் கடைசி இல்லை யாராம் சொந்தமப்பா இனிமேல் கடைசி இல்லை யாராம் சொந்தமப்பா கொட்டு சத்தம் கேட்கும் அப்பா கோடி சனம் கொடுமப்பா வாழ்ந்த கதை எடுத்து சொல்லி வந்து முட்டை அழைக்கும் அப்பா வாழ்ந்த கதை எடுத்து சொல்லி வந்து முட்டை அழைக்கும் அப்பா கொட்டு சத்தம் கேட்கும் அப்பா கோடி சனம் கொடுமப்பா பார்த்தா பசுமரம் படுத்து விட்டால் நெடுமரம் பார்த்தா பசுமரம் படுத்து விட்டா நெடுமரம் பார்த்தா ராசாதான் பார்வட்டி அழகுதான் கரும முனீஸ்வரையா இந்த ஊரில் மக்களையே காக்க வேண்டுமே இந்த ஊரில் மக்களையும் காக்க வேண்டுமே படிக்காசி நாதரானவ அங்கே நேர்த்தியோடு நோம்பிருந்து அருளை தருவ இடுகுடியில்
கோயில் படிக்காசு நாதரானவர் அங்கே நேர்த்தியோடுனோம் பெருந்து அருளை தருபவர் உதார்புலி கிராமத்திலே குடியிருப்பவர் உதாரப்புலி கிராமத்திலே குடியிருப்பவர் உதாரப்புலி கிராமத்தில் குடியிருப்பவர் குறைகளையே அத்தனையும் தீர்த்து வைப்பவர் முனிசோர் குறைகளையே அத்தனையும் தீர்த்து வைப்பவர் பார்த்தா ரசதான் பார்வைக்கேற்ற அழகுதான் அழகு பரும முனீஸ்வரையா இந்த ஊரிலே பேர் விளங்கும் ஐயாவான் இந்த ஊரிலே பேர் விளங்கும் ஐயாதான் ஐயா வேறு தலையில் சுமப்பவர் காடு மழை மேடுகளோ கலனிதவர் கங்கைய முனைக்கா வேறு தலையில் சுமப்பவர் இங்க காடு மழை மேடு கண்ணில் கலனி தந்தவர் இயேசு கிறிஸ்து இந்த ஊரில் அமைந்ததற்காக இந்த ஊரில் பிறந்திருக்காரு இயேசு கிறிஸ்து இந்த ஊரில் அமைந்ததற்காக இந்த மக்களையே குறைகளையும் தீர்த்து வைப்பாங்க இந்த மக்களுடைய குறைகளையே தீர்த்து வைப்பாங்க பார்த்தா ராசாதான் பார்வைக்கு அழகுதான் தர்ம முனீஸ்வரையா இந்த ஊரில் பேர் விளங்கும் தர்ம பையா இந்த ஊரில் பேர் விளங்கும் முனீஸ்வரையா தமிழ் முழக்கமிட்டு பாட்டு செய்கவே நான் காலமெல்லாம் தெய்வத்தை பாட வந்தேன் தமிழ் முழக்கமிட்டு பாட்டு செய்கவே நான் காலமெல்லாம் ஓதா புலி பாட வந்தேன் எட்டு திசை புகழ் மணக்கும் ஓதா புலியிலே எட்டுக்கும் புகழ் மணக்கும் உதார புலியிலே எட்டு திசை புகழ் மணக்கும் ஓதா புலியிலே இந்த எஸ்பி கோட்டை காளிமுத்து தந்த கவிதையே இந்த எஸ்பி கோட்டை காளிமுத்து தந்த கவிதையே பார்த்தா ராசாதான் பார்வைக்கேற்ற அழகுதான் பரம முனீஸ்வரையா இந்த ஊரில் இயேசு கிறிஸ்து வாழ்கிறாரம்மா இந்த ஊரில் இயேசு கிறிஸ்து வாழ்கிறார் எனது மன்னர் எங்கே இருக்கின்றாரோ அந்த பொன்னான முகத்தை நான் ஒருவரை தேடி வருகிறேன் ஐயா தேடி வருகிறேன் தேடி தேடி கூறேன் அண்ணலை தேடி தேடி கூறேன் தேடி தேடி கூறேன் அண்ணலை தேடி தருப்பது தேடி திரும்புன அடிச்சிருப்பது நாடிச்சுடலை ஓடி தெரி கூறேன் அண்ணலை தேடி தருவத யாரடா பயலே இந்த அடாதையில் வந்து சோரம செய்ய எண்ணி சூழலையை நாடி வந்தாய் கோரடா உந்தன் ஒரு பேர் ஒளியது பேசாவிட்டால் பாரடா சுடுகோளாலே வதைத்திட மாட்டுவேனே யாரடா பயலே யாரடா பயலே அச்சமல் செஞ்சமல் செங்குதி பார்த்தது யாரடா பயலே அப்போ சன்னியாசி யார் யா இந்த நடிசம வெளியில் எதை தேடுவதைப் போல் பாசனம் செய்து வந்திருக்கின்றாய் உன்னை பார்த்தால் தலைப்பிள்ளைகளின் மண்டை போட்டு எடுத்து போல் தோன்றுகின்றாய் யாரை தேடி வந்தாய் எதற்காக இங்கு வந்தாய் எனது 56 தேசத்திலும் மன்னரை தேடி என் நாள் முழுவதும் கண்களெல்லாம் பஞ்சடைந்து விட்டு கால்களெல்லாம் உழைந்து விட்டதையா என்னை பார்த்து தலைப்பிள்ளை மண்ணை பார்த்து அடிக்கும் மாந்தோபதிகள் காசி பாதும் கருணை கடலே கைலாச நாதா ஏனப்பா இப்படியெல்லாம் சதித்துக் கொண்டிருக்கின்றோம்
கோபத்துடன் பேச வேண்டாம், கோபத்துடன் பேச வேண்டாம். உங்கள் காலுக்கோ சரணமையா. என்னை யாரேன என்று கேட்ட ஐயா, என்னை யாரென என்று கேட்டே யாரென என்று கேட்ட என்னையா என்று கேட்ட எனதான் உள்ள காவல்காரா தீராமா ஐயோ தீயாந்த அந்தவா அதிதீரணமாம் ஐயோ தீயாண்ட நான் திகழடி காண வேண்டி ஐயோ கவலரே ஐயா. என்னை யாரென என்று கேட்டே அந்த அன்புள்ள காவல்கார ஐயா கோவிக்காத இந்த பாரெல்லாம் இங்கு வந்து அந்தவா இந்த பாரெல்லாம் இங்கு வந்து நான் பார்க்கலாம் வந்து வேண்டேன் ஐயா கவலரே ஐயா. வேறொன்றும் இல்லை ஐயா, வெறுத்தென்னை கோபிக்காதே. இந்த பாரெல்லாம் சுற்றி வந்தேன் பகைத்தென்னை கோபிக்காதே ஐயா. ஐயா 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 ஐயா. எனது மத்தார் நேசத்தனமாக நினைத்து உங்கள் ஒரு பாதம் தொட்டு கேட்கின்றேன் தெய்வமே. அந்த உத்தம தெய்வத்தை ஒருவரை பார்க்க வேண்டும் ஐயா, காண வேண்டும். உங்கள் ஒரு பாதம் தொட்டு கேட்கின்றேன். அப்பா சன்னியாசி, அயோத்தி மன்னனை காண வேண்டும் என்றால் அரண்மனைக்கு அல்லவா சென்றிருக்க வேண்டும். அதை விடுத்து இப்படி காடு வனாந்தரமான தேடி வர இருப்பதாக கூறினார்கள் ஐயா. அப்படி என்றால் உனக்கு அந்த அயோத்தி மன்னன் ஒன்றுக்கு வந்தான் என்று உனக்கு அந்த அயோத்தி மன்னன் ஒன்றிங்கு வந்தான் என்று கணக்குடன் உரைத்த பேர் யார்? கணக்குடன் உரைத்த பேர் யார்? இக்கணிபுர சுடலை தள்ளி துடனவன் இருக்கும் வஹருணி கண்டதேது, வஹருணி கண்டதேது. ஐயா, அவனுக்கும் உனக்கும் என்ன பாவம் வரும்? இப்படி காடு வராமல் தேடி வர காரணம் என்ன? ஐயா, மகமுடி கடனுக்காக எந்த
கேட்கிறீர்கள் அந்த விசுவாசம் அப்படியா கபுச்சிக்க மாமுனி கடனுக்காய ஐயா மாமுனிகரனுக்காக மாமுனி கடனுக்காக மாமுனிகரனுக்காக ஐயா 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 மாமுனி கடனுக்காக எனது மன்னரும் காசி காமினி மாதை விட்டு அந்த இந்த காமினி மாதை விட்டு கடன் தீர்க்க தரகங்கூடு ஐயா ஐயா மாமுனி கடனுக்காக மாதகம் விட்டு ஐயா ஐயா சாமியை அன்று கேட்க இது சாமிய அன்று கேட்க இச்சண்டாளன் நான் சசி விட்டு மாமனிகளுக்காக எனது மன்னர் எல்லாம் காசி வந்து காவிரி மாதை விட்டு கடந்திருக்க தரமுடியா அந்த உத்தம தெய்வத்தில் ஒரு முறை மீண்டும் உங்கள் பாதம் தொட்டு கேட்கின்றேன் ஐயா யாரிவன் மாமினி கடனுக்காக மன்னனும் காசி வந்தானாம் காமினி மாதை வெற்று கடன் தீர்க்க தரகர்கோழி தானாம் மந்திரி என்கின்றான் சத்தியகீர்த்தி என்கின்றான் உண்மையிலே நமது மந்திரி சத்தியகீர்த்தியா இருக்காது இருக்காது இருக்கவே இருக்காது அந்த விஸ்வாமித்திரர் செய்த சூழ்ச்சியாக இருந்தாலும் இருக்கலாம் இவன் நமது மந்திரி சத்தியகீர்த்தி என்றால் இவனை சோதித்து பார்க்க வேண்டும் அப்படி என்றால் நம்மை பற்றி இழிவாக தரக்குறைவாக பேசினால் நமது மந்திரி சத்தியகீர்த்தி என்றால் பொறுத்துக் கொள்ளவே மாட்டார் அப்படித்தான் இவனை சோதித்து பார்க்க வேண்டும் நாய் சன்னியாசி யாரை தேடி வந்தாய் அயோத்தி மன்னனை தேடி வந்தாய் அயோத்தி மன்னவன் எப்படிப்பட்டவன் என்று தெரியுமா அவனுக்கு உத்தம தெய்வம் ஐயா நாட்டு மக்களை விட்ட கையவன் வாரி வள்ளி அசமச்சரக்காரன் அக்கிரமக்காரன் மனைவி மக்கள் விட்ட கையவன் அப்படிப்பட்டவனை தேடி வந்திருக்கான் நாய் நீவர் புயல் நீவர் புயல் நீமக்கர காக்க புயல் 256 தேசத்தை சேர்ந்த அள்ளி அள்ளி கொடுத்த வள்ளல் பெருமானே இந்த வார்த்தை கேட்டு விட்டானே முக்கன் மூர்த்தியே மூல பொருளே தர்மபுரீஸ்வரா இந்த வார்த்தை கேட்ட பிறகு இந்த பாய்வர் இதோ வார்த்தை அயோத்தி மதி கைத்தி ஆனால் ஒரு 40 இப்ப நடக்கவில்லை இதை எடுத்து உன்னை என் கழிச்சிருத்துக் கொண்டு விட்டு என் உயிரை மாற்றிக் கொள்ளப் போகிறோம் அண்ணாண்டு காலம் அடுத்த பிறந்தாலும் மகந்தார் வருவது இடத்துக்கு வரமாட்டார் அன்னமிட்ட கைகளுக்கும் அன்பு செய்த கரங்களுக்கும் எங்களுக்கா இப்படியெல்லாம் சோதிக்க வேண்டும் தெரியுமா முக்கன் மூர்த்தியே மூலப்பொருளே இந்த வார்த்தை கேட்ட பிறகு இந்த வார்த்தை இந்த கேட்ட பிறகு நான் வாழ வேண்டுமா ஒரு சனம் வாழவே வேண்டாம் இதை எதை மயானத்து என் உயிரை என்னை தடுப்பதற்கு யாரையா ஐயா என்னை தெரியவில்லை மன்னர் மேல் உங்களுக்கு இருக்கும் நட்பை நான் புரிந்து கொண்டேன் உன் மன்னர் இந்த மஜானத்தில் தான் முலாவிக் கொண்டிருக்கின்றாரப்பா ஒன்றுமே தெரியவில்லையா அடையாளம் தெரியாமல் ஆகிவிட்டது என் முகத்தை ஒரு முறை பாருங்கள் தேவி
தெரியவில்லை காசிநாதா, எப்படி தெரிவிப்பேன்? எப்படி தெரிவிப்பேன்? அடையாளம் தெரியாத அளவுக்கு ஆளாக்கி விட்டாயே. அப்பனே சத்தியகீர்த்தி, ஹரிச்சந்திரனே கண்டீர் ஐயா. அப்பனே சத்தியகீர்த்தி, திடமுடல் விட்டு சென்றீர் ஐயா. கபிய நமது மேன்மை தபமுடி அறியதிருந்தார். கபிய துன்பமும்மை கருதியே வந்துட்டீரோ ஐயா. ஐயா ஐயா, தங்களை காண வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருந்தேன். கண்டுவிட்டேன். அன்பிற்கு முன்போ அடைக்கும் தார் ஆர்வலர் பொன்களில் பூசல் தரும் என்ற பழமும் கிழங்க கண்டுவிட்டேன் ஐயா. அன்பினாலே உண்டாகோ இன்ப நிலை, அன்பினாலே உண்டாகோ இன்ப நிலை, அதை அணைந்திடாத தீபமாகும் பாசவலை. அன்பினாலே உண்டாகோ இன்ப நிலை, அதை அணைந்திடாத தீபமாகும் பாசவலை. அன்பினாலே உண்டாகும் இன்ப நிலை. சொந்தமெனும் உறவும் முறை தோழினாளே, சொந்தமெனும் உறவும் முறை நூலினாளே, அருள் ஜோதியான இறைவன் செய்த பின்னல் வேலை. அன்பினாலே உண்டாகோ இன்ப நிலை, அதை அணைந்திடாத தீபமாகும் பாசவலை. அன்பினாலே உண்டாகோ இன்ப நிலை. தன்னை மனம் தான் நோக்கிலகே, தன்னை மனம் தான் நோக்கிலகே, சங்கதமிழ் பாடும் கலகே இசையே இசையே நான் மறவேனோ. அன்பினாலே உண்டாகோ இன்ப நிலை, அதை அணைந்திடாத தீபமாகும் பாசவலை. அன்பினாலே உண்டாகோ இன்ப நிலை. ஐயா, நானே இங்கு பிணத்தின் மேல் போடப்பட்ட வாய்க்கசி உணவாக உண்டு வருகின்றேன். அதனை தாங்கள் உண்டால் தோஷம் அல்லவா? ஐயா, அதற்கு ஒரு சாஸ்திரம் இருக்கு. அந்த சாஸ்திரத்தை முறையோடு செய்துவிட்டால் ஏதொரு தோஷம் இல்லை ஐயா. அந்த அரிசி எடுத்து காராமத்துக்கு இட்டு அதற்கு மிச்சத்தையும் ஓடும் கங்கையில அலசி எடுத்து சாப்பிட்டால் ஏதொரு தோஷம் இல்லையா. ஆகையால் ஒரு கணங்களை விட்டு பிரிய மாட்டேன் அரசு, பிரிய மாட்டேன். அப்படியே செய்வோம். இந்த சமரசம் உள்ளாகும் இந்த மயானத்தை கேட்டுக்காது. பாடி முடித்தவர்கள், ஆசை நடை போட்டவர்கள், நீட்டி படுத்தவர்கள், நெடுமூச்சு விட்டவர்கள், கூட்டமோ கூடி வரும் இந்த சுடுகாட்டுக்கு, கூக்குரலோ கூடி வரும். எட்டு கால் நடந்து வரும், இரண்டு கால் நீந்திருப்போம். எட்டு கால் நடந்து வரும், இரண்டு கால் நீந்திருக்கும். நீண்ட
இந்த கால் மனிதனுக்கு நேற்றிரோ தெரியாது பாதையோ கிடையாது. பெட்டியில பணம் இருந்தால் பூமியில நிலம் இருந்தால் பெட்டியில பணம் இருந்தால் நிலம் இருந்தால் பெட்டியில பணம் இருந்தால் பூமியில நிலம் இருந்தால் பிள்ளையற்ற மனிதனுக்கும் கொள்ளி வைக்க ஆளு வரும். பிள்ளையற்ற மனிதனுக்கு கொள்ளி வைக்க ஆளு வரும். 8 கால் நடந்து வரும் நீந்திருக்கும். நீண்ட கால் மனிதனுக்கு நேரோ தெரியாது பாதையோ கிடையாது. பஞ்சவரும் படுத்தவர்க்கு பச்சோலை தட்டி வரும். கொட்டு வரும் குழவை வரும் கோவிந்தன் பேரு வரும். கொட்டுமறு குழவை வரும் கோவிந்தன் பெயர் வரும். சட்டையில தீய வரும் சாதிசனம் கூட வரும். சட்டையில தீய வரும் சாதிசனம் கூட வரும். 8 கால் நடந்து வரும் 2 கால் நீண்டிருக்கும். நீண்ட கால் மனிதனுக்கு நேரிடோ தெரியாது பார்வையோ கிடையாது. பஞ்சனையில் படுத்தவர்க்கு பச்சோலை கட்டி வரும். பஞ்சனையில் படுத்தவர்க்கு பச்சோலை கட்டி வரும். பஞ்சனையில் படுத்தவர்க்கு பச்சோலை கட்டி வரும். கட்டை முட்டை சேர்த்து அங்கே சுட்டெரிக்க காத்திருக்கும். கட்டை முட்டை எடுத்து வந்து சுட்டெரிக்க காத்திருக்கும். 8 கால் நடந்து வரும். 2 கால் நீண்டிருக்கும். நீண்ட கால் மனிதனுக்கு நேற்றிரோ தெரியாது பார்வையோ கிடையாது.